நம்ம நாட்டு மக்கள் தொகையில் மோர் தென் 55% இருக்கிற மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் தான். அவங்கள நம்ம கண்ட்ரியோட பேக் போன்னே சொல்லலாம். அண்ட் சரியாக டேக்ஸ் பே பண்ணுறதும் நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் தான். நம்ம மிடில் கிளாஸ் மக்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதோட புரிதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் ரேஞ்ச் லைஃப் சேனல். இப்போ இருக்கிற மக்களில் நிறைய பேர் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அது ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம். அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு நீட்ஸ் இருக்குது. அந்த காலம் மாதிரி இல்லை. இப்போல்லாம் அவங்க டெய்லி லைஃப்பில் தேவைகளை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட மொபைல் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது அவங்க அத்தியாவசியமாக இருக்குது. எதெல்லாம் லக்ஸரியாக இருந்ததோ அது அவங்க நீட்ஸ்னு ஆயிடுச்சு. இப்போ இருக்க காலத்தில் 25,000 இருந்து 50 to 75,000 நம்ம இப்போ இருக்க காலத்தில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக பார்க்கலாம். எதுக்காக நான் முக்கியமாக இதை சொல்கிறேன்னா, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸை உலக நாடுகள் எல்லாமே நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பர்ச்சேஸ் பவர் அதிகமாக இருக்குது, பர்சனல் அதிகமாக இருக்குது. அதனால் உலகம் சார்ந்த வணிகம் நம்ம மிடில் கிளாஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட விற்கிறதுக்கு நிறைய இருக்குது. டிமாண்டு நம்ம மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட தான் இருக்குது. முக்கியமாக ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஹார்ட் ஒர்க்கர்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. சின்சியராக ஒர்க் பண்ணுறோம் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம கண்ட்ரி க்ளோ கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ கிரேட் இண்டியன் மிடில் கிளாஸ்னு சொல்கிறது எந்த தப்பும் இல்லை. இப்போ நம்ம மிடில் கிளாஸில் பணம் சேமிக்க சில திட்டங்களை பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் இப்போ இருக்கிற நம்ம அப்பா அம்மா ஜாப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடுறாங்க. 67% மக்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகு வேலை தேடி அலைகிறாங்க. காரணம் என்னன்னா, சரியான சேவிங்ஸ் இருக்காமல் இருக்கலாம். இத்தனை வருஷம் உழைச்சி பேர குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடுற வயசில் ஒரு டிவி கூட நிம்மதியாக பார்க்க முடியாமல் கூட இருக்காங்க. இது எல்லாமே பணம் பற்றாக்குறையால் இன்னும் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்கும் பாவம் தள்ளப்படுறாங்க. பொதுவாக எல்லாருமே சம்பாதிக்கும் போது தேவைகளை வாங்கி போட்டு 50 வயசில் ஐயோ இன்னும் 10 வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறோன்னு அப்போ தான் அவங்களுக்கு பயமே வருது. நீங்கள் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க, ஒரு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா அடுத்த 20 வருஷத்தில் கம்ஃபர்டபுளாக நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 25 வயசில் சேமிக்க ஆரம்பித்தா போதும். மாதம் ஒரு 2,000 ரூபாய் சேமித்தா போதும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை எதுலேயோ ஒரு 12% வட்டி வந்துச்சுன்னா நீங்கள் 60 வயசில் 1 கோடி ரூபாய் சேர்த்துடலாம். அதுவே நீங்கள் 45 வயசில் சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா 21,000 ரூபாய் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். 2,000 சேமிக்கிறது ஈஸியாக, 21,000 சேமிக்கிறது ஈஸியாக. அதுவும் உங்கள் 45 வயசில் தான் பசங்க காலேஜ் வந்திருப்பாங்க, பொண்ணுங்க கல்யாண வயசில் வந்திருப்பாங்க. ஸோ அதே ஸ்டேஜில் நமக்கு சொந்தமாக வீடு கட்டணும்னு ஆசையாகவும் இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது எப்படி 21,000 ரூபாய் கட்ட முடியும்? அதுவும் இல்லாமல் உங்கள் ஜாப் பத்திரமா இருக்குமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது இல்லையா? இந்த அவேர்னஸ் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வரணும். சேவிங்ஸை நம்ம சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக வரணும். ரெண்டாவது, அவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னா, முதல்ல இருந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கு தெரியுது, ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. சேவிங்ஸில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அது ரொம்ப பெரிய ஒரு மேஜிக். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை உலகத்தோட 8வது அதிசயம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 15 வருஷத்துக்கு மாதம் 5,000 சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டு 9 lakhs ஆனால் அது திரும்பி வரக்கூடிய பணம் 20 lakhs இருக்கும். அது எப்படி வந்துச்சு? அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதை நீங்கள் அப்படியே விட்டு வச்சு அதை வளர்கிறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்துடும். புதுசாக மிடில் கிளாஸ்க்கு வந்த மக்களுக்கு என்ன சரியாக புரியல அப்படின்னா, சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியலை. அவங்க சேமிப்பும் முதலீடும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10,000 ரூபாய் எடுத்து ஒரு பாக்ஸில் ஒழிச்சு வச்சிங்கன்னா 10 வருஷம் கழித்து பார்த்தா 10,000 அப்படியே தான் இருக்கும். இதுவே நீங்கள் கோல்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு அரௌண்ட் 16,000 to 17,000 ஆகிருக்கும். ஒரு ஆவரேஜாக தான் சொல்கிறேன். இதுவே ஒரு நல்ல ஸ்டாக்கில் போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நியர்லி ஒரு 30,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது நம்ம வாங்குகிற ஸ்டாக்கை பொறுத்து இருக்குது. மேலேயும் போகும், கீழேயும் போகும். பட் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். 10,000 ரூபாய் 30,000 40,000 ஆக ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 10,000 வெறும் பெட்டிக்குள்ளே வச்சுருந்தா அது சேமிப்பு மட்டும்தான். இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கு தெரியணும். ஸோ ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் இல்லை, எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது, இதை விட்டுட்டு பேசிக்லேருந்து ஆரம்பிங்க. முதல்ல நீங்கள் அந்த ஹேபிட்டை கொண்டு வாங்க. அந்த ஹேபிட் தான் முக்கியம். தொடு துளங்கும்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம அந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் 10 ரூபாய் இருந்தாலும் சேவ் பண்ணுவீங்க, 1000 ரூபாய் இருந்தாலும் சேவ் பண்ணுவீங்க. முக்கியமாக இருக்க வேண்டியது ஹேபிட் தான். நம்ம எதில் சேவ் பண்ண போகிறோம் அது 2ஆம் பட்சம். முதல்ல வர வேண்டியது சேவ் பண்ணுற ஹேபிட். அப்புறம் 2வது பண்ண வேண்டியது அந்த ஹேபிட்டை கண்டினியூ பண்ணணும்.
இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறது தப்பு. ஒரு 6 மாதம் பல்ல கடிச்சிட்டு கட்டணும். அதை கூட பண்ணாமல் ஐயோ கட்ட முடியலை, நான் இந்த ஆர்டியை க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லை இந்த சிப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னு நிதர்சனமாக தெரிஞ்சுக்கிட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் ரிட்டர்ன் இவ்வளோ தான் வரும்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 5 to 6% வரும். பாண்டில் போட்டிங்கன்னா 8 to 9% வரும். மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா ஒரு 10 to 12% வரும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி வரும். எவ்வளோ வேணாலும் வரலாம், வராமலும் போகலாம். ஸோ முதல்ல இந்த ஐடியா ரொம்ப முக்கியம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஏமாறாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அதனால் நம்ம பணம் பொட்டியில் போட்டு அடைச்சி வைக்காமல் ஒரு சேஃபஸ்ட்டு சைடில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் பொட்டியில் வச்சு பூட்டி வைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு நல்லா தெரிஞ்சதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பணம் வளரும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன சேவிங்ஸ் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கான்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.